இந்தடா டேய், நல்லா எரும மாடு மாதிரி இருக்க, என்னதைக்கு உடைச்சிடாத. உனக்கு மரியாதை அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோ. என்னைய பன்னிக்குட்டின்னு கூட உன்னை செய்ய சொன்னாங்கன்னா இங்க பாரு, என்னைய பன்னிக்குட்டின்னு கூட சொல்லு. எனக்கு ஏண்டா கோபம் வராது. வராதா? எருமைன்னு சொன்னீன்னு வச்சுக்கேன், சரி, சூத்துல ஏத்துனாலும் ஒண்ணும் தெரியாம நிக்கிற மாதிரி ஆகி போயிரும். அப்படியா? கொரோனா இல்லாம போயிரும். அப்படியா? அதனால சொல்லிக்கிருக்கேன் தங்கச்சி. ஏங்க அண்ணாச்சி, அருமையான கூட்டம், ஆமா, அழகான கூட்டம், ஆமா. ஆடல் அழகி நாட்டிய பேரொளி நடன சிங்காரி என்று மக்களால் போற்றக்கூடிய யாரு? தஞ்சையில் தனக்கு நிகர் இல்லை என்று வெட்டி முரசு கொட்டி வரும் யாரு பவரு? ஈஎம் கனி அவர்களின் கரகாட்ட கலை நிகழ்ச்சியில் கனியா கனியா கனி கனி. நீ அவரை சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பிடிச்சிரும் சனி. ஐயோ வேணவே வேணாம் எனக்கு. அதனால சிறப்பான முறையில ஆடல் அரசிகள், யாரு? நடன சிங்காரிகள், யாரு? பைத்தியக்கார அப்படிலாம் சொல்ல கூடாது. பைத்தியம் பைத்தியம் பொம்பளைக்கு பிடிச்சதுன்னா வச்சுக்கோ, என்ன உனக்கு சென்ம சனியா பிடிச்சிச்சு. சும்மா நிறுத்துமா, சும்மா நிறுத்துமா. எல்லாத்துக்கும் செய்தி சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ற? அருமையான முறையிலே அப்படியா கரகம் ஆடி அமர்ந்திருக்கும் யாரு? நமது தஞ்சாவூரை சேர்ந்த ஆசினா அவர்களும் மீனா அவர்களும் சார்பாக நன்றியை உரித்தாக்கி கொண்டு அவங்களுக்கு ஏதாவது செய்யறீங்களா? அதுக்கு சிறப்பான பப்புன்னு யாரு தெரியுமா? யாரு? மாமன் தான். சிறப்பான பப்புன்னு உனக்கு மட்டும் மாமனா? எல்லாத்துக்குமே இன்னைக்கு விடுகிற வரையும் மாமன். அதனால நமது அரசப்பட்டை சேர்ந்த பிச்சமுத்து அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் மாம்பழம் மாம்பழம் இது மல்கோவா மாம்பழம் மாம்பழம் அட சேலத்து மாம்பழம் சேலத்து மாம்பழம் இது சின்ன கடை மாம்பழம் மதுரை சின்ன கடை மாம்பழம் சேலத்துல செஞ்சு வச்ச மல்கோவா மாம்பழம் ராணியாக ஆடி அமர்ந்திருக்கும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த யாரு 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 அது? மைனா 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 அவர்கள் சார்பாகவும் ராஜாவாக ஆடி அமர்ந்திருக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த நமது ஆளு ராம்போ 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 கும்போ அனைத்தும் கத்து வச்சிருக்கிறான். ஆமா, நமது தஞ்சாவூரை சேர்ந்த ராஜாவாக ஆடி அமர்ந்திருக்கும் பிரபு அவர்கள் சார்பாகவும் இப்போ ஆடிக்கொண்டிருக்கும் யார் யாரு? தென்னகத்து செட்டு செட்டு லட்டு இதுவரையும் கைப்படாத முட்டு அப்படின்னு நீ நானும் தாண்டா பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். அவன் எங்க கொண்டு போய் வச்சு செஞ்சாங்களோ நல்லா செஞ்சிருப்பாங்க. ஆட்டத்துக்கு 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 நீங்க செஞ்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. செஞ்சிருவியா? 13 வருஷமா ஒருத்தன் தான் செஞ்சுட்டு இருக்கான். நீ செஞ்சாலும் அவங்க செஞ்சாலும் ஆக மொத்தம் செய்யறது தான். ஆனா புள்ள நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. அதனால நமது சேலத்தை சேர்ந்த ராஜு அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தஞ்சாவூரை சேர்ந்த வடிவேல் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாத சக்கரவர்த்தி என்று மக்களால் போற்றக்கூடிய நாதத்தில் கீதம் பாடி நல்லதொரு இசை பாடி சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் கொட்டி வரும் தென்னகத்தில் தனக்கு நிகரில்லை என்று வெட்டி முரசு கொட்டி வரும் நமது பிரபு நாதசுர நையாண்டி மலை சார்பாக நன்றியை உறுத்தாக்கி கொண்டு சிறப்பான முறையிலே ஒளி அமைத்து தந்த காது குத்து, கல்யாணம், குத்து காது, திருமண விழா, பாட்டு கச்சேரி, கரகாட்டம், வில்லிசை அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஒளி அமைத்து தரும் எங்களது ஒரே ஸ்தாபனம் சக்திவேல் ஆடியோ. நன்றியினை உருவாக்கி கொண்டு எங்களுக்கு சிறப்பான முறையிலே பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் காவல்துறை ஐயா அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் வரிதாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்ப எப்படி போனோம் அடி செவந்த நல்ல முகத்தழகி சிங்கார வட்டழகி செவந்த நல்ல மோத்தல் நான் போட்டு பாக்குறேன்டா. இருறா அடி செவந்த நல்ல மோத்தலகி என்ன முடிக்கவே இல்லடா. அவரு செய்வாரு, நீங்க நடுப்பத்துல நில்லு. இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கொலைகேசல நீ உள்ள போ. என்னத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆனிச்சுன்னா 108க்கு போன் பண்ணிடுவேன். வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். என் கண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது. நீ அடி செவந்த நல்ல முகத்தழகி சிங்கார வட்டழகி அடி திருப்பரங்குன்றத்துக்கு செத்துறலாண்டா. நீ எல்லாம் செத்துறலாண்டா. ஒரு பொம்பளை புள்ள இடிச்சு கீழே விழுகுற நீ எல்லாம் உன்னை கொன்றுவேன். இதே நானா இருந்தேன்னு வச்சுக்க இந்நேரம் தூக்கு மாட்டி செத்துருப்பேன்.
ஏன் பெருநாய் லவுக்குன்னு சாப்பிட்டுருமா? ஓ அப்படியா? அடி வந்தால பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போட்டி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி வந்தால பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி கண்ணுக்கு இனியவள காதலுக்கு மன்னவளே கண்ணுக்கு இனியவளே அடி காதலுக்கு மன்னவளே அடி கண்ணுக்கு இனியவள காதலுக்கு மன்னவளே அடி சொர குடிக்க வாங்கி தரேன்னு சொல்லிக்க ஓடி வாடி. ஏய் காலையில தமிழ்காரங்களுக்கு பூரா மருந்து வாங்கி கொடுத்துடணும்டா. ஆமாடா, இல்லைன்னா 2 இட்லி ஒரு வடையை கேட்பாங்கடா, அடிக்கவே மாட்டாங்க. ஆமா, அதை வாங்கி கொடுத்துருவான். அடி கற்களில் வருவேவா கதை திறந்து வை, அடி கற்களில் வருவேவா கதை திறந்து வை, அடி மத்தியான வருவேன் ஓ மனசை திறந்து வை, அடி மத்தியான வருவேன் ஓ மனசை திறந்து வை. அடி தாவ நீ போட்ட புள்ள அடி தங்க புள்ள புள்ள அடி தை மாசம் ஆகட்டண்டி உனக்கு தாலி ஒண்ணு செஞ்சு தாரேன். வடிவேலு நானும் ஆடின காலத்துல இருந்து இததான் சொல்றானுங்க, 6 வரைக்கும் சொல்றானுங்க. ஆடி முடிச்சா கால தங்கச்சி அப்படி சொல்லிட்டு போயிடுறானுங்க. அவங்க முட்டா பயிலுவ முட்டா பயிலா நான் ஒரு சீசன் பூராவும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்படிதான் ஏமாத்துவேன். அந்த சீசனே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போயிட்டு வரமா தங்கச்சின்னு சொல்லுவேன். அப்படியா? ஏன்னா மக்கிய நாள் ஒன்னைய நான் கூப்பிட வேண்டிய விஷயம் இருக்கும். அப்படியா? ஒரு நாளோட போறது கிடையாதுல்ல. கூப்பிடுறது பெருசு இல்ல, நல்லா செய்யணும். அப்ப செய்வோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். கண்டிப்பா செய்யணும்ல. வேணாம் வேணாமா? அடி தாவணி போட்ட புள்ள தங்க நேரம் உள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நேரம் உள்ள புள்ள, தை மாசம் ஆனதுமே தாலி ஒண்ணு செஞ்சு தாரேன், தை மாசம் ஆனதுமே தாலி ஒண்ணு செஞ்சு தார். தாய் மாமே மகளே என் தளர்ச்சியான கொடியே, தாய் மாமே மகளே தளர்ச்சியான கொடியே. அடியா புடுக்கு போலச்சு அடி உடுக்கு போல என்னம்மா பப்பனே, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். என்ன சொன்ன? அவ்வளவு அழகா இருக்கா? இல்லம்மா. ஒருவேளை கண்ணாடி வச்சு பாத்தியோ? இல்லம்மா. ஏய்யா வாயில இதை வச்சு தேய்ச்சிட்டாங்கண்ணா, இது பிறக்க இல்லையா? கொஞ்சோண்டு அப்படியா? ஆமா. அடி எனக்கு வளர்ந்தவள நீல ஜட போட்டவள, அடி நிக்கட்டுமா போகட்டுமா நீ கொஞ்சம் வாடி புள்ளே, அடி கண்ண கடக்கட்டு வாங்க 2 இலை சிவத்தல தாங்க, அடி கண்ண கடக்கட்டு வாங்க 2 இலை சிவத்தல தாங்க, அடி சாயம் போண்ட பையி நான் தச்சு தார வையி.
கண்ணாத்தா அடி கம்மக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறி அடி இன்னாத்தா கம்மக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறி அடி இன்னாத்தா அடி ஒன்ன மட்டும் என்ன மறக்க முடியல ஓ உதவி திருப்பி என்ன விலனே தெரியல ஓ உதவி திருப்பி என்ன விலனே தெரியல வடிவேலு நீ தான் ஒரு அவசரத்துக்கு பிறந்தவன் நினைச்சேன். சரி. உனக்கு மேல எல்லாரும் அவசரமா இருக்காங்கப்பா. இங்க பாரு ஆ. அவசரம்னா எதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் ஏய் அவசரம். இரு வர இங்க பாரு இருடா டேய் உச்சா போகணும்னா அப்பயே போயிடணும் சொல்லு ஏதோ அதுல அவசரமா இருக்கணும் வச்சுக்கோ அதெல்லாம் இருக்கணும் அப்படியா? எல்லாத்துலயும் அவசரம் தான் வச்சுக்கோ அது செட் ஆகாது பொடி லூசு சரிக்கு பட லூசு பையில அவனுக்கு 24 மணி நேரத்துல எத்தனை வேலையை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏய் உனக்கு வேலையாத்து ஒரு வேலையவே பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்ல அத்தனை வேலையுமே நிதானமா செஞ்சாதான் நல்லா இருக்கும். மிஞ்சி போனா எவ்வளவுதான் நிதானமா பார்த்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. ஏன் அதுக்கப்புறம் போர் அடிச்சிரும். பச்சீன் போக வேண்டியதான். அடுத்து டியூட்டி மாத்திருவாங்கல்ல. அப்படியா? அதனால தான் சொல்லிக்கிறேன் தங்கச்சி. என்னது? அப்ப நான் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கணும் என்ன செய்யணும்? என்ன செய்? ஒண்ணு நான் நொட்டுவ. நீ விடுகிற வரையும் சரி நான் அண்ணன் மாதிரி அண்ணம் ஏய் நீ தங்கச்சி மாதிரி. அப்ப நீ வேணா அவர்கிட்ட நான் போறேன். ஏன் அவர்கிட்ட போனீங்க? வாய பொளந்துகிட்டே